ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்கணும்னா, வழக்கம் போல் நான் ஏதாச்சும் இந்த வீடியோ போட்டாலே வந்துட்டான்டா ஐஃபோனுக்கு செம்படிக்கிறதுக்கு, ஐஃபோனை பற்றின வீடியோ போடுறதுக்கு வந்துட்டானு ஏங்க. அதாவது ஒரு சில இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் ஒன்றும் ஐஃபோனுக்கு சொம்படிக்கிறது கிடையாது, மற்ற பிராண்டை ஆப்போனண்ட்டாக பேசுகிறதும் கிடையாது. எது நமக்கு கரெக்டாக இருக்கோ, எது நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கோ அப்படின்றத தான் பார்க்க வீடியோ போடுறது. இன்னொன்று, நிறையா பேர் நம்மகிட்ட எது சந்தேகங்கள் அதிகமாக கேட்குறாங்களோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வீடியோன்றது போடுவோம். இதுதான் நம்ம பண்ணுவோம். இது நான் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப இதாகி ஒவ்வொரு வீடியோலையும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதை விடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்கணும்னா, இந்த யூஎஸ் அண்ட் துபாயில் இருந்து ஐஃபோன்ஸை நம்ம சொந்தக்காரவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி நம்ம யூஸ் பண்ணும் போது அதில் எதுவும் பிரச்சனைகள் வருமா வராதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். அது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே பண்ணிங்க, நிறைய பேர் புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மதிப்பு தான். நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அது நியாயமான விலையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் அநியாய ரேட்டு, துபாயில் ஒரு ரேட்டு, யூஎஸில் ஒரு ரேட்டு, இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே பார்த்திங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்குது. ஆனால் ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்கும் போது பேசாமல் அப்படி பண்ணுவோமா அப்படின்னு தோணும். ஏன்னா இங்கே 1,48,000 நான் 1,50,000 விற்கிற ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு அங்கே வெறும் 1,00,000 ரூபா எங்கள் யூஎஸில். துபாய்னா 1,20 1 அந்த ரேஞ்சு, ஒரு 25 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட வித்தியாசங்கள் வரும். இதே இது நம்ம யூஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் 40,000 40,000 கிட்ட வித்தியாசங்கள் வருது. ஸோ அதனாலேயே மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டி, என் மாப்பிள்ளை அங்கே இருக்கேன், என் ஃப்ரெண்டு அங்கே இருக்காப்புல, என் மாமா அங்கே இருக்கார், ஸோ அவரை நான் வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாராளமாக வாங்கலாம். ஆனால் ஒரு சின்ன பஞ்சாயத்துகள் இருக்குது, அதை பற்றி தான் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் இப்போ ஆப்பிள் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸும் சரி, 15 ப்ரோ மேக்ஸோ இல்லை 15 எதுவானாலும் சரி, ஒரு பிசிக்கல் சிம், ஒரு இசிம். அதாவது ஒரு சிம் நம்ம உங்கள் பழைய ஃபோன்லேருந்து சிம்மை கழட்டி உங்கள் புதுசாக வாங்குகிற ஐஃபோன் சிம் 1 போட்டுக்கலாம். செகண்டரி சிம் வேணும்னா ரெண்டாவது சிம் இசிம் ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஜியோ ஷோரூமோ ஏர்டெல் ஷோரூமோ போயிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் யூஎஸில் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே இசிம் தான். ஒரு சில பேர் கண்டிஷன்லாம் சொல்கிறாங்க, யூஎஸ்லாம் ஃபோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் அங்கேயே ஒரு சிம்மை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்தியாவுக்கே கொண்டு வரணும், அதான் ஏர்போர்ட்டு தாண்டவே முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. துபாயில் பார்த்திங்கன்னா இந்த செல்லுலார் பிரச்சனை வருமா அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. ஏன்னா இந்த சென்னையில் உள்ள ஒரு சில மார்க்கெட்டாக இருக்கட்டும், இப்போ மதுரையில் உள்ள ஒரு சில பஜார்லாம் இருக்கட்டும், துபாயிலிருந்து ஏகப்பட்ட ஃபோன்ஸை வாங்கி அதை நம்ம ஊரில் தான் சேல் பண்ணுறாங்க. யூஎஸில் உள்ள பீஸுமே நம்ம லோக்கலில் கிடைக்க தான் செய்யுது, அதாவது நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுகளுக்குள்ளே கிடைக்க தான் செய்யுது. இசிம்ன்றது பெரிய பஞ்சாயத்தே கிடையாது. அப்படியே யூஎஸில் அவங்க கம்பல்சரியாக சிம்மை இசிம் ஆக்டிவேட் பண்ணி தான் கொண்டு வரணும்னு சொன்னாலும் இங்கே நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் பர்டிகுலராக உங்கள் மாமா ப்ரூஃபை தான் கொடுத்து வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அந்த இதை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களோட நம்பரை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. செல்லுலார் பிரச்சனை வருமா, சிம் லாக் விழுந்துருமா, அந்த மாதிரி எந்த பஞ்சாயத்துமே ஆப்பிள் ஐஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் அங்கேருந்து வராங்க அப்படின்னா ஃபோனை வாங்கிட்டு வர சொல்லி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இசிம்ன்றது கம்ஃபர்ட்டாக இருக்குமா அப்படின்றதே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கடி சிம்மை மாற்றி போட்டு இன்னொரு ஃபோனை யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் இசிம்ன்றது மிகப்பெரிய ஒரு கடியாக இருக்கும். இல்லை ப்ரோ, நான்லாம் ஒரு சிம்மை 15 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன், காலேஜ் படிக்கும்போது வாங்கினது, ஸ்கூல் படிக்கும்போது ஆனால் அதை தான் இன்னும் யூஸ் பண்ணுறேன்னா உங்களை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. நீங்கள் தாராளமாக இசிம்மை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான்லாம் ஏர்செல்லில் ஃபோன் வாங்கினேன், எப்போ டிப்ளமோ படிக்கும் போது நினைக்கிறேன். அதே ஏர்செல் சிம்மை தான் இன்னும் யூஸ் பண்ணுறேன். ஏர்செல்லேருந்து ஏர்டெலுக்கு மாற்றினேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு சிம்மு நம்பரையும் மாற்றலை, அதே நம்பரை தான் கடந்த ஒரு 12 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படின்றப்ப எனக்கு சிம்ன்றது ஒன்று தான். ஸோ நான் அடுத்து 15 ப்ரோ மேக்ஸ் இந்த மாதிரி யூஎஸ் ஃபோன் வாங்கினேன் அப்படின்னா டேரெக்டாக இசிம்மாக மாற்றி யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இசிம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், கலட்டி மாட்ட முடியாது. ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். ஐயோப்பா சிம் இல்லாமல் பெருமை, இது இங்கேருந்து லாக் பண்ணோம்னா நம்ம கான்டாக்ட்ஸ்லாம் அதில் இருக்குமே அப்படி இப்படின்ற பஞ்சாயத்துகள் வரும். இன்னொன்று இதில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இசிம்மை பொறுத்த வரைக்கும் யாராலையும்
கலட்ட முடியும். உங்கள் ஃபோன் திருட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் சென்டரில் லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் லாக் பண்ணி வச்சு நெட்வொர்க்கு லொக்கேஷன் எல்லாமே எனேபிளில் தான் இருக்கும். அவன் என்ன தான் ஃபோனை கழட்டிட்டு சும்மா உருளான்னு பார்த்தாலும் உருவ முடியாது. அவன் ஃபோனை ஆன் பண்ணான் அப்படின்னா மாட்டிக்கிடுவான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதை தனி ஒரு டாப்பிக்காகவே பேசலாம். நான் இன்னொரு வீடியோ வேணால் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா போடுவேன். ஸோ இப்போதைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது துபாய் அண்டு யூஎஸ் வெளிநாடுகள்லேருந்து மதுரைக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ வராங்க அப்படின்னா தாராளமாக அவங்கள ஐஃபோன் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். சர்வீஸ் பிரச்சனையும் அதுக்கு கிடையாது. இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி தான். நீங்கள் எங்கே போனாலும் 1 இயருக்குள்ளே ஆப்பிளோட வாரண்ட்டி இருந்துச்சு, எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லைன்னா ஈஸியாக சர்வீஸ் சென்டர் போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. தாராளமாக வாங்கிட்டு வர சொல்லி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா நண்பா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.